அனுப்பியிருந்தார். அந்த செய்தியை கேட்போம். நம்முடைய ஜேஜிஎம் குடும்பத்தார் யாவரையும் இந்த மே மாதத்தின் துவக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் எனக்காய் ஜபங்களை ஏறெடுத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு எஸ்டாப்ளிஷிங் காட் ஜோன் என்ற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். எஸ்டாப்ளிஷிங் காட் ஜோன்ஸ், தேவனுடைய மண்டலத்தை அல்லது பகுதியை, வட்டாரத்தை நிறுவுதல், ஸ்தாபித்தல் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். The title of today's message is Establishing God Zone. நாம் இந்த உலகத்திலே எங்கெங்கே நாம் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பகுதி அல்லது ஒரு வட்டாரத்திற்கு அதற்கு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ குறிப்பாக நாம் வாகனத்தில் போகும் பொழுது ஸ்கூல் ஜோன் என்று போட்டிருப்பார்கள். பள்ளிக்கூட பகுதி அல்லது பள்ளிக்கூட மண்டலம். இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதை இங்கே வாகனத்தை ஓட்டுறவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக ஒரு போர்டு இருக்கும். அந்த இடத்துல வண்டி ஓட்டுறவங்க எப்படி போகணும் என்று சில விதிமுறைகளும் கூட இருக்கும். 15 கிலோமீட்டருக்குள்ளதான் ஓட்டணும், ஸ்பீட் லிமிட் எல்லாம் குறைந்த அளவில் தான் வண்டியை ஓட்டிட்டு போகணும், வாகனத்தை ஓட்டணும் என்ற விதிமுறைகள் இருக்கும். ஏனென்றால் அது பிள்ளைகள் படிக்கிற இடம், ஸ்கூல் ஜோன். அது போல பிளேயிங் ஜோன், நிறைய ஹில் ஜோன், மவுண்டன் ஜோன் என்று, ரிவர் ஜோன் என்று அந்தந்த இடத்துல ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏற்ப சில பெயர்கள் இடப்பட்டிருக்கும். இன்றைக்கு நாம் என்ன பார்ப்போம் என்றால், நாம் வசிக்கிற இந்த பூமியில நாம் போகிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய மண்டலமாக, காடுடைய ஜோனாய் நம்ம மாற்றணும். தேவனுடைய வட்டாரமாக அதை நாம் நிறுவ வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யம் பூமிக்குள்ள வரணும், ஸ்தாபிக்கப்படணும், நிறுவப்படணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவல்ல. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம், காடுடைய கிங்டம், காடுடைய ஜோனாய் அது மாற்றணும். அதுதான் தேவன் நம்மை அழைத்த நோக்கத்திலே விசேஷித்த நோக்கம். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வசிக்கிற அந்தந்த பகுதி, நாம் போகிற வருகிற அந்தந்த எல்லைகள், அதுக்கெல்லாம் என்னதான் ஜோன், டிஃப்ரெண்ட் ஜோன் என்று பெயரிடப்பட்டாலும்
நாம் அங்கே போகிறதுனால் அந்த இடத்தை, அந்த மண்டலத்தை, பகுதியை கர்த்தருடைய பகுதியாய், காடுடைய ஜோனா நம்ம மாத்தணும். அதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உதாரணமாக 1 சாமுவேல் புஸ்தகம் நாம் 19ஆம் அதிகாரம், Samuel 19th chapter verse 18 to 24 வாசிக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதன் 8 24 வசனங்கள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதியிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைவனாய் நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் வேறு சேவகர்களை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 22ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் கிழக்கில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்த கிடந்தான். ஆகையினால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் ராமாவிலே அவருடைய வீடு இருந்தது, நாயோதி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அநேக தீர்க்க தரிசன கூட்டங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார், பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார். அவர் இருக்கிற பகுதி முழுவதும், மண்டலம் முழுவதும் நாடுடைய ஜோனாய், தேவனுடைய மண்டலமாய், தேவனுடைய பகுதியாய் விளங்குகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்துல தாவீது தன் உயிரை சவுலிடத்திலிருந்து காத்து கொள்ளும்படியாய் சவுலிடத்திலிருந்து தப்பி இங்கே சாமுவேல் வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போ சாமுவேல் வீட்டிலே தாவீது வந்து அடைக்கலம் புகுந்து விடுகிறார். இந்த விஷயம் சவுலுக்கு தெரிய வருகிறது. அவன் சாமுவேல் வீட்டிலே அந்த பகுதியிலே தாவீது இருக்கிறான் என்ற செய்தி கேட்டவுடன் சவுல் தன்னுடைய சேவர்களை அனுப்பினான். போய் அந்த தாவீதை சிறைப்பிடித்து கொண்டு வாருங்கள், கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று
சில சேவர்களை அனுப்பினார். இந்த சேவர்கள் சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற அந்த வீட்டு அண்டை வருகிறார்கள், அந்த பகுதிக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்த நோக்கமோ தாவீதை சிறைப்பிடிக்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற அந்த ஏரியாவுக்கு, அந்த மண்டலத்துக்கு வந்த உடனே அவர்கள் தங்களை மறந்தவர்களாய், அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன என்று தெரியாதவர்களாய், இப்பொழுது அங்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சாமுவேல் தீர்க்கதரிசியால் உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே தீர்க்க தரிசனம் சொல்கிற அந்த கூட்டத்தை கண்டவுடனே அந்த தீர்க்க தரிசன ஆவி அவர்கள் மேலும் சேவர்கள் மேல் இறங்கிவிடும். இப்போ காடுடைய ஜோனுக்குள்ள வந்த உடனே இந்த சவுலுடைய சேவர்கள் வித்தியாச மனிதர்களாய், வேத மனிதர்களாய் மாறிவிடுவார். இவர்களும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு இவர்கள் திரும்பி போகவில்லை. சவுல் என்ன செய்கிறான்? இரண்டாவது முறையாக இன்னும் சில சேவர்களை அனுப்பி, நீங்கள் எப்படியாகிலும் போய் தாவீதை சிறைப்பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்புவதை பார்க்கிறோம். இந்த இரண்டாம் முறை அனுப்பப்பட்ட போர் சேவர்களும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லை அண்டை வந்த உடனே அவர்கள் மேலும் தேவ ஆவி இறங்கி விடுகிறார். இப்பொழுது அந்த சேவர்கள் கூட தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். பிறகு இந்த மக்களும் அங்கு திரும்பி போகவில்லை சவுலிடத்திலே. மூன்றாவது முறையாக வேறு சில சேவர்களை அனுப்புகிறார். போய் அந்த தாவீதை சிறைப்பிடித்துக் கொண்டு வா என்று. அந்த மூன்றாவது முறை அனுப்பப்பட்ட சேவர்கள் கூட அந்த சாமுவேல் இருக்கிற அந்த எல்லை அண்டை வந்த பிறகு அவர்கள் மேலும் தேவ ஆவி இறங்கி விடுகிறார். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மூன்று முறையும் அனுப்பப்பட்ட சேவர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற அந்த எல்லைக்குள் வந்த உடனே எல்லார் மேலும் தேவ ஆவி இறங்குறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். கடைசியாக தாவீதை சிறைப்பிடிக்க இந்த சவுலே நேரடியாக வருகிறான். அவன் சாமுவேல் இருக்கிற அந்த எல்லை அண்டை வருகிறான். அங்கே ஒரு பெரிய கிணற்று அண்டை தான் வந்து தங்குகிறான். இன்னும் சாமுவேல் வீட்டுக்கு போன பாடில்லை. ஆனால் அவனுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு பெரிய கிணற்று அண்டை வருகிறான். அந்த இடத்திலே வந்த உடனே அது காடுடைய ஜோனா இருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவி இந்த சவுல் மேலும் இறங்கி அவனும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் மாறி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். What is a technical problem, please? பிரேயர் உமன்ஸை ரைஸ் பண்ணாங்க, பிரேயர் வாரியர்ஸை ரைஸ் பண்ணாங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அந்த பால்யாங்கிச்சோ சபையிலே என்னதான் நடக்கிறது, அங்கே நாளுக்கு நாள் சபை விருத்தி அடைகிறது, பெரிய சபையாய் மாறுகிறது, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது, அது ஒரு காடுடைய ஜோனாய் மாறி இருக்கிறது, அதோடைய ரகசியம் என்ன என்று அறிந்து கொள்ள சற்று முன்னதாகவே சென்றார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் சனிக்கிழமையே ஒரு நாள் முன்னாலே சென்றாங்க. நடக்கிறவர்களை கூர்ந்து கவனித்தார். என்ன நடந்தது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக சனிக்கிழமையே ஒரு 1000 சகோதரிமார்கள் கூடி விடுவார்கள். அவர்கள் ஆல் நைட் பிரேயர் நடத்த ஆரம்பித்து விடுவார்கள்.
உபவாசம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். இப்படி ராவெல்லாம் ஜெபித்து மறுநாள் பால் யாங்கிச்சோ பிரசங்கம் பண்ணுகிற வரைக்கும் அந்த புல்பீட்டை சுற்றி அவர்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன நடந்தது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இவரும் கலந்து கொண்டார். அந்த ஊழியக்காரர் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இன்னும் பால் யாங்கிச்சோ அவர்கள் பிரசங்கம் பண்ண வரல. ஆனால் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 1000 ஸ்திரீகள் அந்த புல்பிட்டை சுற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை அந்த ஆலயத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அந்த நாளிலே வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், சுகம பெறணும் என்றெல்லாம் கருத்தாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறதை கண்டார். கொஞ்ச நேரத்துல இன்னும் பால் யாங்கிச்சோ பிரசங்கம் பண்ண வரல. கொஞ்ச நேரத்துல அந்த ஆராதனையில கூடியிருந்த ஜனங்கள்ல திடீரென்று ஒரு சத்தத்தை கேட்டார். ஐ கேன் see என்று ஒரு குருடனுடைய கண் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவர் கண் திறக்கப்பட்டவனாய், அற்புதத்தை பெற்றவனாய், என்னால் பார்க்க முடிகிறது என்ற சபையிலே சந்தோஷத்தோடு ஆனந்தம் முழக்கமிட்டதை இந்த ஊழியக்காரர் பார்த்து பிரமித்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் பால் யாங்கிச்சோ வரல, இன்னும் பிரசங்கத்தை ஆரம்பிக்கல, இன்னும் ஹீலிங் மிரக்கிள் மினிஸ்ட்ரி எல்லாம் அவர் ஒன்றும் செய்யல. வருவதற்கு முன்பாக அந்த இடம் முழுவதும் ஹெவன்லி அட்மாஸ்பியரா மாறிவிட்டது. காடுடைய பிரசன்ஸ் ஆக, காடுடைய ஜோனாய் அதை அவர்கள் மாற்றி விட்டார்கள். ஆவியானுடைய அசைவாடுதல் பலமாய் இருந்தபடியினால் அற்புதங்கள், அதிசயங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்து விட்டது. குருடர்கள் பார்வை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சபை இந்த நாளிலே எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். இந்த பால் யாங்கிச்சோ சபை காடுடைய ஜோனாய் மாறினது மாத்திரமல்ல, பால் யாங்கிச்சோவும் அவருடைய குழுவும் ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க, தீப கட்டத்துக்கு போறாங்க. அந்த தீவிலே ஒரு கூட்டம் மக்கள் வசிக்கிறார்கள். அந்த தீவில் இருக்கிறவர்கள் எல்லாம் புத்திஸ்ட் பீப்புளா இருக்கிறாங்க, புத்த மதத்தை தழுவினவர்களாய் இருக்கிறாங்க. பால் யாங்கிச்சோ தன் குழுவோடு போய் அங்கே பிரசங்கம் பண்ணுவதை கேள்விப்பட்டு அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூடி பால் யாங்கிச்சோ எச்சரித்தார்கள். நீர் உன் ஊர்ல போய் பிரசங்கம் பண்றது போல இந்த தீபத்து கட்பத்துல நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீங்க அந்த இயேசுவை பற்றி எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. எங்களுக்கு ஏற்கனவே தேவன் உண்டு, அந்த தேவனைத்தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி ஒரு ஷ்ரைனுக்கு கொண்டு போறாங்க. அங்கே ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் பால் யாங்கிச்சோ கிட்ட காட்டுறாங்க. அந்த ஆலயத்தை காட்டி, அதுக்குள்ளே காட்டி, இதுதான் நாங்கள் வணங்குகிற தெய்வம், இந்த தெய்வம் தான் எங்களை எல்லாம் இந்த பகுதியெல்லாம் காப்பாற்றுகிறது என்று சொன்னார். அங்கே ஒரு பைத்தான் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு பெரிய மலை பாம்பு அங்கே இருப்பு அந்த ஆலயத்துக்குள் இருந்தது. அது பிசிக்கலாவும் மேனிஃபெஸ்ட் ஆகும், ஸ்பிரிச்சுவலாவும் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதை தான் எங்களுடைய தெய்வமாய் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னும் 3 நாட்களுக்குள்ள இந்த பகுதியை விட்டு உன் ஊருக்கு ஓடி போயிடு. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் உன்னை பிடித்து சிறை பிடித்து இந்த பைத்தானுக்கு, இந்த கோயிலுக்கு உண்மை பலியாக கொடுத்து விடுவோம் என்று அவர்கள் எச்சரித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த சவாலை நீங்க சந்திக்கணும்னு சொன்னாங்க. என்ன சவால் என்று கேட்டார் பால் யாங்கிச்சோ. அப்போ சொன்னார்கள், இங்கே ஒரு 17 வயது பெண் இருக்கிறாள், பிறந்ததிலிருந்தே அவள் கிரிப்பிளா இருக்கிறாள், கை கால் முடங்கின நிலையிலே இருக்கிறாள். நீங்க உங்கள் தேவனிடத்திலே நீங்கள் ஜபம் பண்ணி அவளை எழுப்பி விடுவீர்கள் என்றால், அவளை நடக்க பண்ணி விட்டீர்கள் என்றால், நீங்கள் ஆராதிக்கிற பிரசங்கிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சவால் விட்டார்கள். அதற்கு நாங்கள் 30 நாள் தருணம் தருகிறோம். 30 நாளுக்குள்ளாய்
இந்த 17 வயது பெண் நடக்காதவளாய் இருக்கிற அவள் நடக்க வைத்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்படி 30 நாளுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவளை நீங்கள் எழுப்பாவிட்டால் நாங்கள் உம்மை சிறை பிடித்து விடுவோம், பிடித்து எங்களுடைய பைத்தான் தெய்வத்துக்கு உன்னை நாங்கள் பலியாக கொடுத்து விடுவோம் என்று அவர்கள் சேலஞ்ச் பண்ணார்களாம். உடனே அப்படி இல்லாவிட்டால் நீ இப்போதே ஊரை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார்கள். பால்யாங்கிச்சோ அந்த சவாலை சந்திக்க ஆயத்தமானார். அவர் சொன்னார், நான் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நிச்சயமா இந்த பெண்ணை நடக்க செய்வார் என்று சொல்லி நான் என் ஊருக்கு போக மாட்டேன், அந்த இயேசுவை நான் பிரசங்கிப்பேன் என்று சொல்லி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். 3 நாட்கள் கழித்த பிறகு அந்த அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணினார்கள். அவனை சுற்றி காவல் வைத்து விட்டார்கள், பால்யாங்கிச்சோவை அந்த குழுவை. அந்த ஊரை விட்டு அவங்க வெளியே போகாதபடிக்கு 30 நாள் தருணம் கொடுக்கப்பட்டது. இரவும் பகலும் பால்யாங்கிச்சோவும் அந்த குழுவும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். 17 வயது பெண் அங்கே சப்பானியாகவே அவள் முடக்கம் உள்ளவளாக, ஊனமுள்ளவளாகவே, நடக்க முடியாதவளாய் கிடந்தார். இவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஜெபித்து அந்த பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாய் காடுடைய ஜோனாய் மாற்றிக்கொண்டே வருகிறார். 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று ஒவ்வொரு நாளும் கடந்து விட்டது. ஏறக்குறைய 30வது நாள் வந்து விட்டது. மறுநாள் காலை தான் அந்த கெடு நேரம் முடிவடைகிறது. அப்பொழுது அவர்கள் வந்தார்கள். வந்து எப்படி ஆகிலும் இந்த காலைக்குள்ள இந்த அவளை எழுப்பிவிடணும், அப்படி இல்லாவிட்டால் உன்னை எங்கள் தெய்வத்துக்கு பலியாய் கொடுத்து விடுவோம் என்று அந்த தலைவர்கள் சொன்னார்கள். பால்யாங்கிச்சோ அவர்கள் சோர்ந்து போல அவங்க தயங்கவில்லை, தொடர்ந்து ஜெபித்தார்கள். 30வது நாள் இரவு வந்தது. எல்லாரும் கருத்தாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சரியாக ஒரு 2 மணி அளவிலே ஒரு தரிசனத்தை பால்யாங்கிச்சோ கண்டார். அந்த தரிசனத்திலே அவர் என்ன கண்டார்? திடீர் என்று ஒரு வலு சர்ப்பம் அவர்களுக்கு முன்பாக நின்றதை பார்த்தார். அதை பார்த்த மாத்திரத்திலே பால்யாங்கிச்சோ ஒரு வைராக்கியம் கொண்டு அதை எப்படியாவது அழித்துவிடணும் என்று அவர் நினைக்கிற வேளையிலே ஒரு தூதனும் நிற்கிறான். அந்த தூதன் கையிலே ஒரு பட்டயம், சுடரொளி பட்டயம் இருந்ததை பால்யாங்கிச்சோ பார்த்தார். அதை அப்படியே தரிசனத்திலே அந்த பட்டயத்தை வாங்கி அந்த பாம்பின் தலையை அவர் வெட்டினார். வெட்டின அடுத்த நிமிஷமே என்ன நடந்தது என்றால், அந்த சப்பானியாக, அதாவது முடக்கமாய் இருந்த அந்த ஊனமுற்ற ஸ்திரீ அவள் பலன் கொண்டு அவள் நடந்ததை அவர் தரிசனத்திலே கண்டுவிட்டார். மறுநாள் காலையில அதே நேரத்திலே அந்த சுகமாக்கப்பட்ட அந்த ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் தரிசனமானார். அந்த 17 வயது பெண்ணை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். மகளே, நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன்னை நான் சுகமாக்கி விட்டேன். நீ ஒன்று செய், நீ எழும்பி நடந்து போய் வெளியே போய் மணி அடி. அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து சேருவார்கள். அந்த நேரத்தில் அவரிடத்துல சொல்லு, ஏசப்பா என்னை நடக்க பண்ணினார், ஏசப்பா என்னை பலன் கொடுத்தார் என்று நீ எனக்கு குறித்து சாட்சி சொல்லு என்று ஆண்டவர் சொன்னதாக அவர் சொல்லி கொடுத்தார். அதே போல அவள் அந்த நேரத்தில் அவள் நடக்க ஆரம்பித்தாள். அங்கே மணி அடித்தாள். கொஞ்ச நேரத்தில் அந்த ஊர் தலைவர்கள், அந்த ஜனங்கள் கூடினார்கள். அவர்கள் இயேசுவை பத்தி அந்த மகள் சாட்சி கொடுத்தாள். கர்த்தரே, இயேசுவே மெய்யான தெய்வம், அவரே என்னை எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார். அந்த ஊரே, அந்த தீபமே முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது. புத்திஸ்ட் ஜோனாய் இருந்த அந்த பகுதி, அந்த தீப கற்பம், அந்த ஐலாண்ட் இப்பொழுது இயேசுவின் மண்டலமாக, இயேசுவின் பகுதியாய் மாற்றப்பட்ட ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் வசிக்கிற இடம், அவர்கள் போகிற இடம் எல்லாம் காடுடைய ஜோனாய் மாற வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. ஒரு மனிதரை குறித்து நான் வாசித்தேன். அவர் ரட்சிக்கப்பட்டார் பின்னாட்களிலே. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஒரு கல்ட்டில மாஸ்டராய் இருந்தார். அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டராய் அந்த கல்ட்டில அவர் இருந்திருக்கிறார். அவர் அஸ்ட்ரா ப்ராஜெக்ட் மூலமாய்
அவருடைய சரீரம் கீழே இருந்தாலும் ஆவியில போய் வெளி உலகங்களுக்கெல்லாம் போய் அவர் பிசாசுக்கு அவர் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தார். அவர் கிராண்ட் மாஸ்டர் என்று சொல்வார்கள், கல்ட் மாஸ்டர் என்று சொல்வார்கள். அஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ல அவர் கடந்து போவார். அப்படி இருக்கிறதான வேளையிலே ஒரு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னவென்றால், அந்த ஊரில் அவர் போகிற பகுதியில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பக்கூடாது, அவர்கள் பிரகாசிக்க கூடாது, அவங்களுடைய ஸ்டார், அவங்களுடைய டெஸ்டினி எல்லாம் நாம் அழித்து போட வேண்டும் என்கிற ஒரு அசைன்மெண்ட்டை அவன் அந்த பிசாசினிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை அவன் பெற்றிருந்தான். அந்த வேலைகளை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். அந்த ஒரு மனிதன் கிராண்ட் மாஸ்டர். பிறகு ஒரு நாள் என்ன ஆனது, அவனுடைய அஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ல இரவு வேளையில அவன் போய் கொண்டிருக்கிறான். பூமியிலே சரீரம் இருக்கிறது, ஆவி போகிறதான வேளையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்த உடனே அவன் அங்கே அஃபெக்ட் ஆகிறான். அந்த ஆவி அவனுடைய சரீரத்தில் புகுந்து நேரடியாக அது எங்கே வந்து விழுந்தது என்றால் ஒரு ஆலயத்தின் நடுவிலே வந்து விழுந்தது. அங்கே எல்லாரும் அந்த வேளையிலே தேவனை துதித்து பாடி, அது ஒரு வைப்ரண்ட் சர்ச்சா இருந்தது, ஃபயர் சர்ச்சா இருந்தது, ஹோலி ஸ்பிரிட் பிரசன்ஸ்னால் நிறைந்த சபையாய் இருந்தது. அந்த இடத்திலே அந்த மனிதன் பொத்து என்று விழுந்தான். அங்க இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்த அவனுடைய டெலிவரன்ஸ்க்காக பிரே பண்ணினார்கள். அசுத்தாவி அவனை விட்டு விளங்கினது. பிறகு அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசுக்கு இப்பொழுது ஊழியம் செய்கிறனாய் மாறினான். காரணம் என்ன? அந்த ஒரு சர்ச் அந்த இடத்துல ஃபயரா இருந்தது, வைப்ரண்ட் சர்ச்சா இருந்தது, ஹோலி ஸ்பிரிட் பிரசன்ஸ்ல நிறைந்திருந்தது, அக்கினியா இருந்தது. ஆகவேதான் அந்த இடத்திலே அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் அங்கே தாக்கப்பட்டு பிசாசுக்கு ஊழியம் செய்த அவன் இப்பொழுது மாற்றப்பட்டு இயேசுவினுடைய சேவகனாய் அவன் மாறினான். அந்த பகுதி, அந்த சர்ச் அந்த இடத்திலே காடுடைய ஜோனாய் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகளிலே பிரேயர்ல 3 டைமென்ஷன் ஆஃப் பிரேயர் இருக்கிறது என்று சொன்னார். 3 விதமான பரிமாணங்கள் ஜபத்திலே இருக்கிறது என்று சொன்னான். ஒரு கூட்ட மக்கள் ஜபிக்கும் பொழுது என்ன நடக்கிறதாம்? prayer does not go beyond ceiling. அதாவது ஒரு கூட்ட மக்கள் ஜபிப்பார்கள், ஜபித்தா அந்த ஜபம் அந்த வீட்டினுடைய சீலிங் அதுக்கப்புறம் கிராஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல அங்க ஒரு பெரிய பிளாக்கேஜ் இருக்கும். அவர்கள் எப்படிப்பட்ட மக்களா இருப்பார்கள் என்றால் டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்வாங்க. ஒரு பக்கம் இயேசுநாதரையும் வணங்குவாங்க, இன்னொரு பக்கம் காம்ப்ரமைசிங் வித் சின், இன்னொரு பக்கம் பாவத்தையும் விட மாட்டாங்க. ஒரு பக்கம் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆராதனையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப். இப்படியாப்பட்டவருடைய ஜபம் சீலிங் கூட எட்டாது என்று சொன்னார். பிறகு செகண்ட் லைஃப் ஆஃப் ஒரு குரூப்பை பற்றி அவர் சொன்னார். இந்த ஜன ஐயா உங்களோட மைக்கை செக் பண்ணுங்க. ஜபத்திலே கடந்து சென்று அரும்பெரும் காரியங்களை சாதிக்கிற மனிதர்களாய் மாறுவார்கள். அதுதான் லிக்விட் ஃபயர். அது எல்லா தடைகளும் உடைக்கிற ஜபம். இவர்கள் தேவனுக்கென்று தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து பரிசுத்தமான நிலையான எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களா தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் இந்த கடைசி காலத்திலே தேவன் எழுப்ப விரும்புகிறார். நாம் 1906 அசுசா ரிவைவலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கினது.
ஓ, கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கினது. பரிசுத்தாவின் காடுடைய ஜோனாய் அது மாறினது. அங்கே அந்த எல்லைக்குள் வந்தாலே போகுது. லாஸ் ஏஞ்சல் என்ற பகுதியிலே வந்து ஜனங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சாலே வழியிலே அந்த வல்லமையினால் தாக்கப்பட்டு கீழே விழுவார்கள். அங்கே வந்து கொண்டு அங்கு வருகிற அத்தனை பேரும் சுகம் பெறுவார்கள், அற்புதங்களை காண்பார்கள். காரணம் அது காடுடைய சோனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அது 5 வருடங்கள் தொடர்ச்சியாய் இருந்தது. அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் அந்த தேவ சமூகத்திலே பிரசன்னத்திலே அந்த காடுடைய ஜோன்லே தங்களை வாழ அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஹீலிங் இவாஞ்சலிஸ்டாக, பெரிய பெரிய மிரக்கல் சயின்ஸ் வண்டர் செய்கிறவர்களாய், அண்ட் பிளைண்ட்ஸ்களை பார்வை அற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கிறவர்களாய், ஜப்பானிகளை நடக்க வைக்கிறவர்களாய், மரித்தவர்களை எழுப்புகிற பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள் அங்கிருந்து எழுப்பப்பட்டார்கள் என்று இந்த அசுசாஸ் ரிவைவலுடைய பின்காலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற தேவ ஜனமே, இன்று நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? உண்மையிலே இந்த காடுடைய ஜோன் நமக்குள்ளே நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வீடு இன்று காடுடைய ஜோன் என்று சொல்ல முடியுமா? நாம் ஆராதிக்கிற ஸ்தலம் காடுடைய ஜோன் என்று சொல்ல முடியுமா? நாம் வாழ்கிற பகுதி, நாம் வாழ்கிற ஊர், நாம் வாழ்கிற தேசம் காடுடைய ஜோனாய் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்று நாம் சாட்சி பகர முடியுமா? இன்றைக்கு நம்மையும் காடுடைய ஜோனாய் எல்லா பகுதியும் மாற்றும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இன்று இந்த ஜபத்தை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்களுக்காக நான் ஒரு ஜபத்தை ஏறெடுத்து முடிக்க விரும்புகிறேன். நீங்களும் ஒப்பு கொடுங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் நாம் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் நமக்குள்ள வரணும். நம்ம வீட்டுல அந்த சமூகம் பிரசன்னம் இருக்கணும். நாம் எங்க போனால் நாம் இருக்கிற ஏரியால அந்த காட் ஜோன் பவர் விளங்கணும். எங்க போனாலும் குளோரி கேரியரா இருக்கணும். எங்க போனாலும் காடுடைய ஃபயரை கேரி பண்ணிட்டு போனோம். எங்க போனாலும் சுவிசேஷத்தை ஒளியை கொண்டு போனோம். வெளிச்சத்தை பிரகாசத்தை கொண்டு போனோம். தேவனுடைய மகிமையை நாம் கொண்டு செல்லணும். தேவன் நம் மூலம் அற்புதங்கள் செய்ய விரும்புகிறார், அதிசயங்கள் செய்ய விரும்புகிறார். இந்த வேளையிலே காத்திருக்கிற அருமையான சகோதரியே, உன்னை அற்பமானவள் என்று எண்ணாதே. ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தின் முந்தின மகிமை விட பிந்தின மகிமை பெரிதா விளங்கும் என்று சொன்னார். இதுவரைக்கும் நீ செய்தது ஒரு ஊழியம் அல்ல, இனிமேல் நீ செய்ய போகிற ஊழியம் தான் அதிக மகிமை கொடுக்க போகிறது. முந்தின நற்சீரை விட பிந்தின நற்சீர் சிறந்ததா இருக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. ஏசப்பாவை ஸ்தோத்திரிங்க. அவரே தேவன், அவரே ஜீவனுள்ளவர், அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர். அவருடைய வல்லமை மாறாதது. அவருடைய 9 விதமான வரங்களும் உங்களுக்குள் கிரியை செய்யும். அர்ப்பணிப்பீர்களா? ஆதி திருச்சியை போல முற்றிலுமாய் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, காடுடைய ஜோனாய் என்னை மாற்றும். என்னுடைய ராஜ்யம் எனக்குள் ஸ்தாபிக்கப்படட்டும். என் ஃபேமிலியில ஸ்தாபிக்கப்படட்டும். உங்களுடைய மினிஸ்ட்ரி எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஃப்ளோ ஆகட்டும். எங்களுடைய ஜெனரேஷன்ல ஃப்ளோ ஆகட்டும். எங்களையும் ஃபயரா மாற்றும். ஃபயர் லிக்விட் எழும்பட்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜப தூபங்களை அக்னி எழுப்புவீர்களா? ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ரேகாபாரி ஆந்தராலாஷியா. எல்லாரும் பாஷைகளை பேசுங்க. பரலோக பாஷைகளை பேசுங்க. நவமான பாஷைகளை பேசுங்க. தீர்க்க தரிசனங்களை உழைக்க எழும்புங்க. இந்த நாளிலிருந்து, இந்த மே மாத துவக்கத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம், உங்களுடைய குடும்பத்திலே மாற்றம், நீங்கள் இருக்கிற பகுதியிலே மாற்றம். இதுவரைக்கும் நீங்கள் ஊழியம் செய்து செய்து ஒரு பலனும் காணவில்லை என்று நினைக்கிறீர்கள். திருப்தி அற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் காண முடியலை. பயப்படாதீங்கள். தேவனுடைய அனாயிண்டிங் விசேஷமாய் இறங்கி கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் ரிலீஸ் பண்ணுகிறார். heavenly anointing, rekaba rishaba riashya, இந்த powerful anointing, fire anointing எல்லாரும் பெற்றுக் கொள்ளுங்க. பூமியிலே அக்கினி போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ரபாரியாம் தோராலாஷியா. 9 விதமான வரங்களும் உங்களுக்குள் கிரியை செய்யும். எல்லா விதமான வல்லமை வரங்கள், பேசும் வரங்கள், எல்லா வரங்களும்
உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ரெபென்டி ரெனேட்டோபோட்டியா எல்லாரும் பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, கொஞ்ச நேரம் பாஷைகளை பேசுங்க. உங்களை தேவன் ஃபயராக மாற்ற விரும்புகிறார். உங்களை அக்னி ஜோலையாய் மாற்ற விரும்புகிறார். காடுடைய ஜோனாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் போகிற இடங்களெல்லாம் கர்த்தருடைய அக்னி, கர்த்தருடைய மகிமையை கொண்டு செல்வீர்கள். அற்புதங்கள் நடக்கும். பவுலின் கையிலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தது போல உங்கள் கையிலும் தேவன் விசேஷ அற்புதங்களை செய்வார். எப்படி பிலிப்பினுடைய குமார்த்திகள் 4 பேர் கன்னியாஸ்திரியா இருந்தார்கள், அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்களோ, நம் வீட்டில் இருக்கிற ஒரு சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியவர்கள் வரை எல்லாரும் ப்ராபசி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை, வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனை துதித்து பாடுங்கள், அந்நிய பாஷை பேசுங்கள், நடனமாடுங்கள். ஓ சாமுவேல் இடத்துக்கு வந்த உடனே எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் மாறி விடுகிறார்கள். கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேலாம் நிரம்பி விடுகிறது. எல்லாரும் ஃபயர் ஃபயர் ஓடி ஷண்டோ. இதுவரை நேரம் செய்தி கொடுத்தவர் ஜோன் போல்.